அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பிரி இருக்கிறனால நாளைக்கு நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நாளைக்கு நிஃப்டிக்கான மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது 25,696 அப்படின்றது நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கும் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஒன்ஸ் இந்த நிஃப்டியை பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது, இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி நிஃப்டி கீழே வருது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட்டு வீக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்க்கும்போது 25,580, செகண்ட் சப்போர்ட்டு 25,392, தேர்ட் சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது 25,200. ஓகேங்களா? இதுதான் வந்து நிஃப்டிக்காக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு, மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக வந்து வீக் ஆகும். வீக் ஆகிறதுக்கு ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்டு இதுதான். இப்போ மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது இந்த ரெட் லைன் கிட்டத்தட்ட 25,883ன்றது நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தராக அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா ஃபர்தராக நல்லாவே பாசிட்டிவ் சென்டிமெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன் 26,000ன்றது நம்மளுக்கு இருக்குது. இந்த 26,000ன்ற ரவுண்ட் ஃபிகரை வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா எகைன் வந்து இந்த 26,000லேருந்து ரீட்ரெஸ்மெண்ட் கிட்டத்தட்ட 26,000 டச் பண்ணிவிட்டு உடனே பிரேக் அவுட் பண்ணாது. ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்குமோ ஓஏ டேட்டாவை பொறுத்து திருப்பி அதுலேருந்து கீழே வந்து இந்த மேஜர் சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு எகைன் வந்து பிரேக் அவுட் பண்ணுது 26,000 அப்படின்னா 26,186ன்றது ஃபஸ்ட்டு செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு. தேர்டாக பார்த்தீங்கன்னா 26,374ன்றது நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ மார்க்கெட் வந்து சைடுவேஸ் ஏரியா அப்படின்னும் போது நம்ம வந்து நோ ட்ரேடிங் ஜோன்றதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த 25,696க்கும் 25,883க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட்டு சைடுவேஸ் ஏரியாவாக இருக்கும். அதாவது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் வந்து இந்த இடத்த அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நிஃப்டி இந்த நோ ட்ரேடிங் ஏரியாவில் இருந்தது அப்படின்னா இந்த இடத்த அவாய்ட் பண்ணுறது இன்ட்ராடேவை பொறுத்தளவுக்கு சேஃபான விஷயம். இதுதான் வந்து நிஃப்டிக்கு நாளைக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்க்கும்போது மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 59,636ன்றது மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்த ட்ரெண்டு போட்டிருப்போம் 15 மினிட் ட்ரெண்டு. ஸோ அந்த ட்ரெண்ட்லேயும் வந்து கரெக்டாக வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த நம்மளுடைய மேஜர் ரெசிஸ்டண்ட்டுமே இருக்கும், இந்த ட்ரெண்ட் லைனுமே இருக்குது. நாளைக்கு இந்த ட்ரெண்டையும் பார்க்கணும், இந்த மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டையும் பார்க்கணும். அப்போ அந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸும் இந்த ட்ரெண்டையும் சேர்த்து பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்னு பார்க்கும்போது 59,869 அப்படின்றது அடுத்த லெவலாக நம்மளுக்கு ரீட்ரெஸ்மெண்ட் லெவலாக இருக்குது. ஒன்ஸ் அதை வந்து ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு எகைன் வந்து இந்த 59,869 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா எகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60,243ன்றது தான் அடுத்த லெவலாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சை பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக 1 2 இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ரியாக்ஷன் ஆகிருக்கு. இந்த இடத்துல இதை பாருங்கள், இந்த இடத்துலையும் 2 இடத்துல ஆகிருக்கு. ஸோ அப்போ நாளைக்கு இந்த இடத்துல ரியாக்ஷன் ஆகிறதுனா வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வந்து ரீட்ரெஸ்மெண்ட் லெவல் ஃபஸ்ட்டாக இது இருக்குது. செகண்ட் ரீட்ரெஸ்மெண்ட் லெவலை பொறுத்தளவுக்கு 60,243, அதையும் பிரேக் அவுட் பண்ணதுன்னா 60,616. இதுதான் வந்து ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு இருக்குது. ஓகே, இப்போ மேஜராக கூடிய சப்போர்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு மேஜர் சப்போர்ட்டாக பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 59,264ன்றது நம்மளுக்கு மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது. மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்க்கும்போது 59,032ன்றது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட்னு பார்க்கும்போது 58,661ன்றது செகண்ட் சப்போர்ட்டு. தேர்ட் சப்போர்ட்னும் போது 58,287ன்றது தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து மார்க்கெட்டுக்கான பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ மேஜராக கூட ரெசிஸ்டன்ட்டுக்கும் மேஜராக கூட சப்போர்ட்டுக்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் நோ ட்ரேடிங் ஜோன்றதை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது 59,264க்கும் 59,636க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் அதாவது பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வந்து நோ ட்ரேடிங் ஜோன்றதை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டிக்கு மேஜராக கூட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 27,597 அப்படின்றது மேஜராக கூட ரெசிஸ்டன்ட். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது மேலே போகுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகிறதுன வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 27,696ன்றது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன். செகண்ட் ரெசிஸ்டன் 27,855ன்றது செகண்ட் ரெசிஸ்டன். தேர்ட் ரெசிஸ்டன் 28,014ன்றது நம்மளுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. இப்போ மேஜராக கூடிய சப்போர்ட்னு பார்க்கும்போது ஃபின் நிஃப்டிக்கு 27,436 அப்படின்றது நம்மளுக்கு வந்து மேஜராக கூடிய சப்போர்ட். கிட்டத்தட்ட இன்னைக்கு ரீட்ரெஸ் பண்ண இடம், இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வீக் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்க்கும்போது 27,000
27,335 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட்னு பார்க்கும்போது 27,180 செகண்ட் சப்போர்ட்டு. தேர்ட் சப்போர்ட்னு பார்க்கும்போது 27,022 அப்படின்றது நம்மளுக்கு வந்து தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ நோ ட்ரேடிங் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 27,439க்கும் 27,597க்கும் இன்பிட்வீல மார்க்கெட் ட்ரேட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸ் ஏரியாவாக இருக்கும், அதாவது ஃபின் நிஃப்டிக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல வந்து ப்ரீமியம் மெல்ட்டிங் அண்ட் ஹைலி வால்டிலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல அதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நான் சொன்னக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கிட்டு ஒரு பேப்பர் ட்ரெயிலோ ஒரு பேக் டெஸ்ட்டுக்கோ யூஸ் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு ஒர்க்காக இருக்குன்றத உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து என்னோட வீடியோக்கு கீழே கமெண்டாக வந்து கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. ட்ரேடிங் வியூ ப்ரீமியம் அப்படின்றத நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. ஸோ நம்ம ட்ரேடிங் வியூ ப்ரீமியம் வேணுன்றவங்க என்னோட இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு 2 பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஐடியை வந்து சேவ் பண்ணி வச்சுங்க. அதாவது சேவ் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண நம்பர்ஸ் எல்லாமே வந்து எனக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த சப்ஸ்கிரைபர்ஸோட குழுக்கள் முறையில் வந்து 10 பேருக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கண்டிப்பாக வந்து ப்ரீமியம் வந்து 1 மந்த்துக்கு நம்ம வந்து அக்சஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களோட சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ நம்பா.